இவன் என்ன குரங்க விட மோசமா தவறா? இதெல்லாம் குரங்கு பார்த்துச்சுன்னா அவமானத்துல சூசைட் பண்ணி தொலைஞ்சிருமே. ஹாய் காய்ஸ், என்னடா இப்படி தவிட்டு இருக்காங்கன்னு பார்க்குறீங்களா? காலையில் சமைக்கலான்னு ஃப்ரிட்ஜை போய் திறந்தேங்க. கத்திரிக்காவும் மாங்காவும் மட்டும்தான் இருந்துச்சு. சரி, முருங்காவும் இருந்ததுன்னா சாம்பார் வச்சிடலாமே, கத்திரிக்காய் மாங்காய் முருங்காலாம் போட்டு சாம்பார் வச்சிடலான்னு சொல்லிட்டு அதுக்கு தான் எங்கள் மாமா முருங்காய் பிச்சுட்டு வர சொன்னேன். நம்ம மரம் கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால மேலே ஏறி பறிக்கிறாங்க, இல்லைன்னா கீழே நின்று குச்சி வச்சு பறித்து வச்சுருப்பாங்க. ரொம்பவே பெருசாக இருக்கும் எங்கள் மரம். அப்புறம் ஒரு வழியாக மரத்து மேலே ஏறிட்டு ஃபஸ்ட்டு கீரையெல்லாம் ஒடிச்சிட்டாங்க. கீரையை ஒடிச்சு போட்டதுக்கப்புறமா முருங்காய் பிக்கிறதுக்கு குச்சி எடுத்து கொடுக்க சொன்னாங்க. நானும் குச்சி எடுத்து கொடுத்தேன். அப்படியே ஒவ்வொரு முருங்காவாக தேடி தேடி அடிச்சுட்டு இருந்தாங்க. அதில் ஒரு முருங்காய் மட்டும் கீழே விழவே மாட்டேன்ருச்சு. ரொம்ப நேரமாக அடிச்சுட்டே இருந்தாங்க. அதை ஒரு வழியாக அந்த முருங்காவும் கீழே விழுந்துருச்சு. அப்படியே இறங்கலான்னு இறங்கும்போது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஏறிட்டாங்க. அப்புறம் இறங்கும்போது கொஞ்சம் தடுமாறினார். அப்புறம் ஒரு வழியாக இறங்கிட்டாங்க. எல்லாத்தையும் பிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் அவரோட முகத்தை பார்க்கணுமே. அன்னைக்கு நான் இவர் முகத்துல ஒரு தேஜஸ பார்த்தேன். எதையோ சாதிச்ச ஒரு சந்தோஷம் இவர் கண்ணுல எனக்கு தெரிஞ்சது. அந்த மாதிரி தாங்க இருந்துச்சு. அப்படியே எல்லாத்தையும் உள்ள எடுத்துகிட்டு போயிட்டோம். முருங்கீரையும் முருங்காவும் ரொம்பவே ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. நீங்களே பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குன்னு. இதை வச்சு நான் எப்படி டேஸ்ட்டாக சாம்பார் வைக்கிறேன்றது தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எழுந்திரிச்சதுமே சாப்பாடு எங்கள் அத்தை வச்சுட்டாங்க. சாப்பாடு வெந்துட்டு இருந்தது. சாப்பாடு வச்சாச்சு, அதனால் சாம்பாருக்கு மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சிடலாம். சாம்பாருக்கு என்ன பண்ணணும்னா பருப்பு ஃபஸ்ட்டு போடணும். பருப்பு வேக வைக்கிறதுக்காக நான் பருப்பு 2.5 கிளாஸ் எடுத்துக்கிட்டேன். பருப்பு எப்பயுமே வாஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா கல் அந்த மாதிரி ஏதாவது இருந்ததுன்னா வாஷ் பண்ணிட்டிங்கன்னா போயிடும். அதுக்காக நான் பருப்பை ஃபஸ்ட்டு தண்ணி ஊற்றி நம்ம நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் பருப்பு தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா நம்ம எந்த டம்ளரில் பருப்பு அளந்து வச்சுருந்தோமோ அந்த டம்ளர்லேயே இப்போ நான் 2 டம்ளர் போட்டேன்னா 5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்க போகிறேன். தண்ணி ஊற்றினதுக்கப்புறமா மஞ்சத்தூளும் நம்ம சமைக்கிற எண்ணெய் ஊற்றிக்கலாம். அப்படி இல்லைன்னா விளக்கெண்ணெய் கொஞ்சம் ஊற்றுனீங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும் பருப்பு நல்லா வேகட்டும். அதுக்குள்ளே எங்கள் அத்தை சைடில் டீ வச்சுருந்தாங்க. அதை வடிகட்டி அப்படியே நம்ம குடிச்சிட்டு அதுக்கப்புறம் காய் வெட்டுறதுக்காக நான் எல்லாம் எடுத்து வச்சுருந்தேன். அதை தான் நம்ம இப்போ வெட்ட போகிறோம். எல்லாத்தையும் நம்ம வாஷ் பண்ணி எடுத்துக்க போகிறோம். வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா எதுனாலும் கட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வெளியிலேருந்து வாங்கிட்டு வரோம், அது எப்படி இருக்குதுன்னு யாருக்கும் தெரியாது. அதனால் நம்மளுக்கு நம்ம நல்லா வாஷ் பண்ணிவிட்டு உப்பு போட்டு கூட தண்ணியில் உப்பு போட்டு நம்ம வாஷ் பண்ணி எடுத்து எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சிடலாம். வெங்காயமும் தக்காளியும் கட் பண்ணுறதுக்குள்ளேயே பருப்பு நல்லா பொங்கி வர ஆரம்பிச்சிச்சு. அப்புறம் பொங்குற பருப்பை கம்மி பண்ணி விட்டுட்டு அது நல்லா இன்னும் வேகட்டும்னு சொல்லிட்டு கம்மி பண்ணி வச்சுட்டேன். இப்போ நான் காய் தான் கட் பண்ண போகிறேன். கத்திரிக்காவும் முருங்காவும் கட் பண்ணி எடுத்துக்கலாம். கத்திரிக்காவுக்கு தண்ணியில் உப்பு போட்டு தான் நம்ம கத்திரிக்காவை கட் பண்ண. அப்படி இல்லைன்னா கத்திரிக்காய் கருப்பு கலரில் மாறிடும். அதனால தான் தண்ணியில் உப்பு போட்டு கத்திரிக்காவை நம்ம அரிஞ்சு போட்டுக்க போகிறோம் தண்ணியில். நான் ஒவ்வொரு கத்திரிக்காவாக அரிஞ்சு போட்டுட்ருந்தேன். சொத்தெல்லாம் அந்தளவுக்கு இல்லை, கொஞ்சமாக தான் இருந்துச்சு. அதெல்லாம் கட் பண்ணி போட்டுட்டு அதுக்கப்புறமா கத்திரிக்காய் ஒரு பக்கம் அரிஞ்சு வச்சுட்டேன். அப்புறமா நான் முருங்காவை கொஞ்சம் பெருசு பெருசாகவே கட் பண்ணி போட்டுட்டேன். கட் பண்ணி போட்டதுக்கப்புறம் எல்லாத்தையும் நான் ரெடி பண்ணி வச்சுட்டேன். ரெடி பண்ணிவிட்டு எல்லாத்தையும் வாஷ் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் இப்போ நம்ம மாங்காய் அரி போகிறோம். மாங்காய் கொஞ்சம் பெருசு பெருசாகவே அரிஞ்சிக்கலாம். உங்களுக்கு சாப்பிட்றதுக்கும் அப்போ தான் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் கரைஞ்சி போகாமையும் இருக்கும். அதுக்காக தான் நான் வாங்கிட்டு வந்த மாங்காய் அந்த அளவுக்கு ரொம்பலாம் புளிக்கலை, நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஏற்கனவே ஒரு மாங்காய் கட் பண்ணி சாப்பிட்டோம். மொத்தம் 3 வாங்கிட்டு வந்தோம். அதில் 1 மட்டும் குழம்புக்கு எடுத்துக்கிட்டேன். நான் கட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ எல்லாமே ரெடியாக இருக்குது. வெங்காயம், தக்காளி, முருங்காய், கத்திரிக்காய், மாங்காய் இது எல்லாமே அரிஞ்சு வச்சாச்சு. இப்போ வாங்க நம்ம சாம்பார் வைக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அடுப்பு பற்ற வச்சு நான் ஒரு கடாயை வச்சுக்கிட்டேன். அதில் நம்மளுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்க போகிறோம். எண்ணெய் ஊற்றுனதுக்கப்புறம் எண்ணெய் நல்லா காயணும். அதை நல்லா காய விட்டதுக்கப்புறமா கடுகு உளுத்தம் பருப்பு நம்ம போட்டுக்க போகிறோம். கடுகு உளுத்தம் பருப்பு போட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா கருவேப்பிலை போட்டுக்கணும். கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சு வந்ததுமே நம்ம வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை நம்ம சேர்த்துக்க போகிறோம். சேர்த்துட்டு நம்ம நல்லா வணக்கி விட்டுக்க போகிறோம். ஃபுல்லாக வெங்காயம் கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு நல்லா வணக்கி விட்டுக்கோங்க. நல்லா வணக்கிட்டே இருங்க, கரண்டை எடுக்காமல். அப்படி நல்லா வணக்கி விட்டுட்டே இருங்க. நல்லா வணக்கி விட்டுட்டே இருந்தால் தான் கலர் சேஞ்ச் ஆகும். கொஞ்ச நேரம் விட்டு நல்லா வணக்கி விட்டதுக்கு அப்புறமா நம்ம மஞ்சத்தூள் சேர்த்துக்க போகிறோம். மஞ்சத்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன் நான் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூளையும் போட்டுட்டு அதுக்கப்புறம் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. நல்லா செப்பரேட்டாக வர வரைக்கும் கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா தக்காளி நம்ம இப்போ சேர்த்துக்க போகிறோம். கட் பண்ணி வச்சுருக்க தக்காளியை நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளியை முழுசாக சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கிண்டி விடுங்க. அதுவும் நல்லா தக்காளி பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வணங்கணும். அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க.
எந்த அளவுக்கு வந்து நம்ம தக்காளி வெங்காயத்தை வணக்கிறோமோ அந்த அளவுக்கு தான் வந்து குழம்பு டேஸ்ட்டாக வரும். அதனால் நல்லா தக்காளி வந்து நல்லா வணங்குற வரைக்கும் நல்லா வணக்கி விட்டுட்டே இருங்க. தக்காளி நல்லா வணங்கி தண்ணியாட்டம் கொஞ்சம் பிரிஞ்சு வர வரைக்குமே நல்லா வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து மிளகாத்தூள் நம்ம சேர்த்துக்க போகிறோம். மிளகாத்தூள் நான் வந்து 1.5 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு காரத்துக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதையும் போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. கிண்டி விட்டதுக்கப்புறமா நம்ம வந்து இப்போ காய்ங்களாம் சேர்த்துக்க போகிறோம். கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காவும் முருங்கைக்காவும் நல்லா போட்டு நம்ம வணக்கி விட்டுக்கலாம். நல்லா அந்த மசாலாலாம் வந்து அதில் போகிற மாதிரி வந்து நல்லா வணக்கி விட்டுக்க போகிறோம். வணக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் நேரம் வந்து நல்லா வணக்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து இப்போ நம்ம வந்து உப்பு போட்டுக்கணும். உப்பு தேவையான அளவுக்கு உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. அடுத்து நான் வந்து காயை வேக வைக்கிறதுக்காக வந்து தண்ணி ஊற்றுறேன். தண்ணி எந்த அளவுக்கு ஊற்றணுன்னா காய்க்கு மேலே தான் தண்ணி இருக்கணும், அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. அப்போ தான் வந்து காய் நல்லா வெந்து வரும். நான் வந்து 1.5 சொம்பு நான் சின்ன சொம்பில் 1.5 சொம்பு தண்ணி ஊற்றிக்கிட்டேன். காய் நல்லா வேகணும், அதுக்கோசரம் இப்போ வந்து நம்ம க்ளோஸ் பண்ணி வச்சுக்க போகிறோம். உப்பு போட்டேன் இல்லையா, அதனால் நான் வந்து கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து க்ளோஸ் பண்ணி வைக்க போகிறேன். க்ளோஸ் பண்ணி வச்சா சீக்கிரமாக வந்து காய் வெந்துடும், அதுக்கோசரம் தான் நம்ம க்ளோஸ் பண்ணி வைக்கிறோம். க்ளோஸ் பண்ணி வச்சு ஒரு 10 நிமிஷம் கழித்து பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து ஆவி சைடில் பறக்கும். அப்போ வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிங்கன்னா நல்லா தெரிஞ்சிடும், நல்லா கொதிச்சு வந்துடும். அது மட்டும் இல்லாமல் காயும் நல்லா வெந்துடும். நல்லா வெந்ததுக்கப்புறமா வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா பருப்பு தான் ஊற்ற போகிறோம். பருப்பு நம்ம வேக வச்சு கடைஞ்சி வச்சு முன்னையே கடைஞ்சி வச்சுருக்க பருப்பை நம்ம ஊற்றுனதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி தேவைன்னா ஊற்றிக்கோங்க. அப்படி இல்லை இந்த தண்ணியே எனக்கு போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தண்ணி ஊற்ற தேவையில்லை. நல்லா கிண்டி விட்டுட்டு வந்து நம்ம சாம்பார் பொடி வந்து டேஸ்ட்டுக்காக நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவைன்னா போட்டுக்கலாம், இல்லைன்னா விட்டுறலாம். சாம்பார் பொடி போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. குழம்பு வந்து இப்போ கொதி வரணும். கொதி வர்றதுக்கோசரம் நான் ஹை ஃப்ளேமில் வச்சுருக்கேன். இப்போ நல்லா குழம்பு வந்து கொதிச்சு வந்துருச்சு. கொதிச்சு வந்ததுக்கப்புறமா வந்து நம்ம இப்போ மாங்காய் தான் சேர்த்துக்க போகிறோம். ஏன்னா லாஸ்ட்டில் மாங்காய் போட்டால் தான் வந்து கரையாமல் இருக்கும் மாங்காய், நல்லா வெந்துடும். இல்லைன்னா அதுக்காக தான் கடைசியாக போட்டால் லைட்டாக கொஞ்ச நேரம் வெந்ததுன்னா போதும். புளி தண்ணி நான் சேர்க்கல, ஏன்னா மாங்காய் போடுறதுனால அதுலேயே புளிப்பு இருக்குன்றதுனால நான் சேர்த்துக்கல. அப்படியே மாங்காவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு அதுக்கப்புறமா வந்து கொஞ்சம் நேரம் கிண்டி விட்டுடலாம். கிண்டி விட்டுட்டு மாங்காய் வந்து கொஞ்சம் நேரம் வேகணும். வேகிறதுக்கு அவசரம் வந்து ஒரு 2 நிமிஷம் வந்து விட்டுருங்க. அப்படியே நல்லா கொதித்து குழம்பு வந்து கொதிச்சதுக்கப்புறம் வந்து மாங்காவும் நல்லா வெந்துடும். மாங்காய் வெந்ததுக்கப்புறம் வந்து தெரியும் உங்களுக்கு, எடுத்து பார்த்தீங்கன்னாவே வந்து வெந்துடுது, நல்லாவே கலர் சேஞ்ச் ஆகிருக்கும். கடைசியாக நம்ம என்ன பண்ண போகிறோம்னா தேங்காய் துருவி வச்சுருந்தேன், அந்த தேங்காவை நம்ம போட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கொத்தமல்லி கடைசியாக மேலே தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க. ஒரு 2 கிண்டிட்டு ஒரு கொதி வந்துச்சுன்னா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலேயும் வெயிட் பண்ணாதீங்க, வாங்க சாப்பிட்லாம். இந்த மாதிரி உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு போயிருங்க. அது மட்டும் இல்லை, நம்ம சேனலில் இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோஸ்லாம் போட்டுகிட்டே இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.